சொந்த நாத்தனா பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அவனும் ஒத்துட்டான். பொண்ணு பார்த்து எல்லாம் நிச்சயம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும். 6 மாதம் 7 மாதம் நல்லா தான் இருந்தாங்க. இடையில இந்த பொண்ணு பக்கத்து எதிர் வீட்டு பொண்ணு. இவங்க மேஜிக் வண்டி ஓட்டினாங்க. டிப்ளமா முடிச்சுட்டு வேலைக்கு போக சொன்னேன், வேலைக்கு போகல. அதனால் வண்டி ஓட்டிக்கிறேம்மா அப்படின்னா, சரி நானும் கடையை பார்த்துருக்கனால சரி ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி விட்டுட்டேன். வண்டி ஓட்டும்போது இவங்க கூட பழக்கம் போல இருக்குது. அதனால தான் மெயினாக நான் கல்யாணம் பண்ணேன். சும்மா லைட்டாக இருக்கும்போது நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஏன்னா அவங்க கேரக்டர் எனக்கு சரியில்லை. அந்த தெருவே எல்லோரும் சொல்லுவாங்க. நாங்கள் புதுசாக வீடு வாங்கி கட்டிட்டு அங்கே போனோம். அப்போ பார்த்துட்டு சரி கல்யாணம் பண்ணி வச்சோன்னே திருப்பி அந்த அம்மா வந்து என்கிட்ட இடையில ஏற்கனவே சொன்னாங்க. என்னால் பேசுவாங்க. பாமாக்கா பார்த்துக்குங்க, சும்மா ரஃபாக பாமான்னு கூப்பிடுவாங்க என்னைய. பாமாக்கா பார்த்துக்குங்க உங்கள் பையனை, அழகாக இருக்கான், யாராச்சும் கொத்திட்டு போயிட போகிறாங்க, யார் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேஷுவலாக விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா இவங்க தான் பழகியிருக்காங்க போல இருக்குது. மேரேஜ் பண்ணி வச்சோன்னே திருப்பி நான் எப்படினாலும் அவனை அடைஞ்சு தான் அவன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 6 மாதத்தில் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி நான் கொண்டு போய் வச்சுருக்கிறேன். 6 மாதத்தில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தலைமறை ஆக்கிட்டாங்க. நானும் போலீஸ் அவங்க பேர் என்ன, அவங்க வயசு என்ன? அவங்களுக்கு இப்போ 38. அதோட ப்ரூஃப்லாம் வச்சுருக்கிறேன். 38 40 சொன்னீங்க. பேர் சோபா. சோபா. அவங்க வீட்டில் அவங்க அப்பா இல்லை. பையனுக்கு வயசு இப்போ 29. 38. அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஏற்கனவே. சோபாவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு கலைவாணின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. டீ மாஸ்டருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, ரமேஷ்னு சொல்லிட்டு. எங்கள் பக்கத்தில் சூர்யான்னு சொல்லிட்டு பக்கத்து வீடு தானே, ஏன்னா எல்லாமே தெரியும் எதிர் வீடுனால. இப்படி தான் சின்னது தான் கேப் ரோடு. அப்புறம் திடீர்னு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து குழந்தை சின்ன பிள்ளையா 2-3 வயசு இருந்துச்சு. விட்டுட்டு ரமேஷ்னு சொல்லி 2வது ஆள் புளியந்தோப்பாள் பண்ணினாங்க. ஷோபா. ஆமாம். 2வது தரமா இன்னொரு பண்ணலை. சும்மா லீகலாக வருவாங்க போவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, குடிச்சிட்டு நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம். அது அவங்க வீட்டு பிரச்சனை அப்படி சொல்லி நாங்கள் விட்டுருவோம். அப்புறம் அடுத்து திடீர்னு தாலி புது கயிறு போட்டிருந்தா. என்ன அவ்வளோ சோபா நல்லா பேசுகிறாளே, என்ன அவ்வளோனா, இல்லைக்கா இதெல்லாம் என் பையன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ நான் சொல்கிறது பார்த்தா முகப்பேரில் உள்ள டிரைவர் இந்த நகராட்சியில் வேலை செய்கிறாங்க, குப்பல்ற வேலை. அதில் ஒரு ஆளை விரும்பிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. என்னடினா அவன் சந்தை பிடிச்சிட்டே இருக்காங்க, அதை விட்டுட்டான். அதுக்கப்புறம் இந்திக்காரங்களை ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணாங்க. 3 மாதம் அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் பிடிக்கிட்டு அனுப்பிச்சுடுவாங்க அடிச்சு. ரோட்டில் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்போம். அது தெருவுக்கே தெரியும். நீங்கள் ஸ்டேஷன்லேயே போய் கேட்டாலும் சரி, மகளிர் இதிலெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் எவ்வளோ போராடணும் எப்போலாம். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பண்ணிவிட்டு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தான். அவன் போயிட்டாங்க, வீடு எடுத்துகிட்டு போவாங்க, 3 மாதம் அங்கே இருப்பாங்க, இங்கே இருப்பாங்க, அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையனை பிரச்சனை கொடுத்துட்டாங்களா, கூட்டிகிட்டு போய் 18 மாதம் ஆச்சு, என் கண்ணில் மாட்டலை. 3 மாதம் கழித்து கூட்டிகிட்டு வந்தேன். வீட்டில் திருப்பி மருந்து எடுத்து என்னென்னமோ போலீஸ் மூலியமா அடித்து கூட்டிகிட்டு வந்தேன். பொண்ணு இருக்குது, மருந்து கொடுக்கும், நாமக்கல்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனேன் அம்மா வீட்டில். இல்லை எங்கேயோ போயிட்டாங்க. நீங்கள் எங்கே போனால் கண்டுபிடிச்சிங்க? போலீஸ் மூலியமா மிஸ்ஸிங் கேஸ்ன்னு சொல்லி எஃப்ஐஆர் காப்பிலாம் வச்சிருக்கிறேன். அவங்க கண்டுபிடிச்சி எங்கே கண்டுபிடிச்சாங்க? எந்த இடத்துல பிடிச்சாங்க? லோக்கலில் தான் பிடிச்சாங்க, எங்கள் பூந்தமல்லியில். அப்படி ஃபஸ்ட்டு